இந்த பூமத்திய ரேகையிலே ஏற்பட்டு இருக்கிற இந்த உடைவின் நிமித்தமாக, மாற்றத்தின் நிமித்தமாக இந்த பூமியிலே முழு உலகத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பதை ஏற்கனவே யாவே எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே தெளிவாக பதிவிடப்பட்டிருக்கிறது. It has been recorded and posted in the Yahweh Revival Ministries YouTube channel already about the changes in the equator, and due to this changes in the equator, what all the earth will face. தேவன் அடியோனுக்கு காண்பித்து ஆண்டவர் ஒரு அவுட்லைனை காண்பித்து அதில் அந்த மத்திய லைனை காண்பித்து ஆண்டவர் சொன்னாங்க, இது பூமத்திய ரேகை என்கிற சத்தத்தை கொடுத்து, அதே நேரத்தில் ஆண்டவர் இதன் நிமித்தமாக ஒரு தேசத்தில் அல்ல, பூமியின் குடிகள் எல்லாம் என்ன செய்வார்கள், தத்தளிப்பார்கள். பல தேசங்களிலே இதன் நிமித்தமாக என்ன செய்யும், அநேக மாற்றங்கள் உண்டாகும். அநேக மாற்றங்கள் தட்ப வெப்ப நிலையிலே, பருவ நிலையிலே மாற்றங்கள் உண்டாகும். வெப்பம் அதிகமாகும். இதனால் காட்டு தீகள் பற்றி எரியும். இதன் நிமித்தமாக பனிப்பாறைகள் உருகும். கடல் மட்டங்கள் என்ன செய்யும், உயரும். காற்று மாசுபடும். வெப்பம் அதிகமாகிறதுனால், மலைகள் அதிகமாகிறதுனாலும் குளிர்கள் அதிகமாகும். பொருளாதாரத்திலே மாற்றங்கள், வீழ்ச்சிகள் என்ன செய்யும், உண்டாகும். உபாகமம் 28:22 தேவன் சொன்னது போல, கர்த்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்கான பனியினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார், நீ அழியுமட்டு இவைகள் உன்னை பின்தொடரும். கடந்த 2 நூற்றாண்டுகளாக +0.5 வெறும் 0.5 டிகிரியாக இருந்ததுதான். தற்போது 2000 தான் அந்த மெல்ல மெல்ல, ஏன்னா தொழில் புரட்சி காரணமாக கார்பன் வெளியீடு அதிகமாகி சுற்றுச்சூழலுக்கு மாசுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் தொடர்ந்து அந்த வெப்பநிலை உயர ஆரம்பித்தது. 2010 கிடுகிடு ஆரம்பித்தது. 1.5 டிகிரி என்பது 2100 ஆண்டுகள் கழித்து தான் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தற்போது 2024 வந்துவிட்டது 1.5 டிகிரி. 2025 ஜனவரி மாதத்திலே நாம் அனுபவித்த கோடை என்பது மிகப்பெரிய வெப்பநிலையை அனுபவித்திருக்கிறோம். இதுவரை இந்த நூற்றாண்டு அல்ல, கடந்த 2 நூற்றாண்டுகளாக காணாத அளவு வெப்பம் ஜனவரியில் சென்னையிலே பதிவாகி இருக்கிறது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 1.5 டிகிரி என்ற அளவை மீறி இருக்கிறோம். அதாவது பல விஞ்ஞானிகள் சேர்ந்து பாரிஸ் மாநாடு நடைபெற்றது, காலநிலை தொடர்பான மாநாடு. அதிலே 2 மிக முக்கியமான தரவுகளை வெளியிடுகிறார்கள். ஒன்று குளோபல் ஆனுவல் டு டிகேடல் கிளைமேட் அப்டேட் 2025 to 2029, அதே போன்று ஸ்டேட் ஆஃப் த கிளைமேட் இன் ஏசியா 2024 என்று 2 அளவுகளை வெளியிடுகிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, உலக அளவிலே வெப்பம் உயர்ந்து வந்தாலும் ஆசிய கண்டத்தை பொறுத்த மட்டும் மிக அதிகமாக உயர்ந்தது. அதாவது 2 மடங்கு. உலகத்திலே 1.5 என்றால் ஆசிய அளவிலே 3 டிகிரியாக உயர்கிறது. இதனால் பாதிப்புகள் ஆசிய கண்டத்திலே அதிகமாக இருக்கும். ஆசிய கண்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். எனவே நம்முடைய பகுதிக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இது ஏதோ அலாரம் அடித்து எச்சரிக்கை செய்வதற்கான அல்ல, அப்படி ஒரு செய்தி அல்ல. நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். உணர வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால், காலநிலை அவசர நிலை, காலநிலை எமர்ஜென்சிக்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தகவலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு உலக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களில் இந்த முழு உலகமும் ஒரு அவசர நிலைக்குள் வந்திருக்கிறோம். இனி உலகத்திலே ஆங்காங்கே உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு தேசங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று உலக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. The World Meteorological Organization have given in the news note the same what we have prophesied in the Yahweh Revival Ministries YouTube channel, what all will happen or the earth will face in the future due to this changes in the equator. தேவ பிள்ளையே, இதன் நிமித்தமாக, இந்த பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தின் நிமித்தமாக வெப்பம் அதிகமாகும். அப்படி என்றால் வெப்பத்திற்கு வெப்பம், அதாவது வெப்பமுள்ள நாட்களிலே இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு ஒரு கொடிய ஒரு வெப்பநிலை தாக்கத்தை நான் பார்ப்போம். இதன் நிமித்தமாக
முழு உலகத்திலும் ஏதோ ஒரு தேசத்தில் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் உயிரிழக்க வேண்டிய காரியங்கள் இதன் நிமித்தமாக அநேக தீமைகள் என்ன செய்யும், ஒவ்வொரு தேசங்களிலும் உண்டாகும். Due to this changes in the equator, there will be rise in the temperature, that is heat for heat, which means during the days of heat, it will be more hot, that is extreme hot, which we haven't witnessed so many years. This will happen, and due to this, people will lose their lives. இந்த வெப்பம் அதிகமாகிறதுனாலே கடல் மட்டங்கள் என்ன செய்யும், பனிப்பாறைகள் உருகும். பனிப்பாறைகள் உருகிறது நிமித்தமாக கடல் மட்டங்கள் உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Due to this rise in temperature, the glaciers will start melting, and due to this melting of glaciers, the rise in sea level will take place.